ஹாஸ்பிட்டலுக்கு தெய்வானிமா வந்தா பாப்பாவை பாத்தீங்களா? பாப்பா அவங்க தூக்கிட்டு வரல, அவ சரவணம் பொண்ணு. என் பிள்ளையோட பிள்ளை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள என்னமோ சொல்ல தெரியாம உருக்கமா இருக்குடா. என் பேத்திய வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட தெய்வான முகம் கொடுத்து கூட பேசாம போயிட்டா. பார்த்தோம்தா, பார்த்து மெதுவாவா பார்த்து. அமுதா பாத்துமா, மெதுவா பார்த்து மெதுவாவா பாத்துவாமா, பாத்து. ஏமா இறங்கி வந்த? ரெஸ்ட் எடுக்காம ஏன் நீ இறங்கி வந்த? என்னடா? நான் எவ்வளவோ சொன்னேன், எல்லார்கிட்டயும் இவளுக்கு பேசணுமா? பேசணுமா? என்னடா பேச போற? சரி வா, வந்து உட்காரு, வா. உட்காரு. அத்தை, கொஞ்சம் உங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா ரூமுக்கு போறேன். அவ்வளவுதானே? உனக்கு எப்போ ரூமுக்கு போகணும்னு தோணுதோ அப்ப போ. சரிங்க அத்தை. மாமா கபிலா, வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காரு. உட்காருமா. மாமா, உங்ககிட்ட கிட்டான நம்பர் இருக்கா? கிட்டா புனிதா, கிட்டாவா? கிட்டா. ஓ, நம்ம கல்யாண சாப்பாடு கிட்டாவா? அவரே தான். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷனு? உங்களுக்கு தெரியாதுல்ல மாமா, தேன்மொழியத்தை பாப்பாவோட தொட்டில் ஃபங்க்ஷனுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்! இததானே நீ வந்தவனே சொல்லிருக்கணும். ஓ, அதான் மாமா முகத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அப்படியே தூக்கலா ஒளி தெரியுது. புனிதா, நீ சாதிச்சிட்ட. ஐயோ மாம்சே, இங்க எது நடந்தாலும் அது புனிதாவால தான் நடக்கும்னு முடிவே பண்ணிட்டியா? தேன்மொழியத்தை குழந்தைய கூட்டு வரேன்னு சொன்னதுக்கு புனிதா காரணம் இல்ல. நீ அடுக்கடுக்கா புகார வாசிச்சியே அமுதா, அவ தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே காரணம். கேக்குதா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. உன்னை யார் நம்ப சொன்னது? வல்லவா, மணிகண்டன் சொல்றது உண்மைதான். அமுதாவாலதான் இப்ப நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ சந்தோஷமும் திரும்ப வந்திருக்கு. அமுதா, நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டோட சந்தோஷத்தை நீ திரும்ப கொண்டு வந்துட்ட. அண்ணி, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அப்பா அண்ணனை தவிர என் கூட யாருமே இருந்ததில்லை. இது ஏன் வீடு. இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பொறுப்பு இருக்கு. இங்க நடக்கிற கெட்டதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்புன்னு இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பாவம், அவங்க யாரும் தாங்க மாட்டாங்க. வல்லவா, குட்டி மேடம் வர போறாங்க. வீட்டையே தலைகீழ மாத்தணும். என் பேத்தி வரும்போது வீடெல்லாம் நல்லா பளிச்சுன்னு புதுசா இருக்கணும். சீரியல் லைட் எல்லாம் போடணும். அப்புறம் பந்தக்கால் போட்டு வரவங்க எல்லாருக்கும் விருந்து வச்சு எங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொல்லிடணுங்க. ஏங்க, உங்களுக்கு பேத்தி பிறந்த பெருமையிலேயே இருந்துராதீங்க. வாங்க, எவ்ளோ வேலை இருக்கு. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே சீக்கிரமா வேலை முடியும். அப்புறம் நம்ம பேத்திக்கு மோதிரம், கொலுசு, அரணா கயிறு, அப்புறம் காப்பு எல்லாமே நம்ம தங்கத்திலே வாங்கிடணுங்க. அப்புறம் அவ வர்ற அன்னைக்கு கோயில்ல அன்னதானம் போட சொல்லிடலாம்.
நிறைய வேலை இருக்கு, கிளம்பலாம் வாங்க.